ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா கொதிக்க வச்ச தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் நான் போன்லெஸ் சிக்கன் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் பாதி கேப்சிகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதில் ஓரிகானா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்து வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுடலாம். அதே சட்டியில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மைதா போட்டு தீஞ்சிராமல் அதை நல்லா வறுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு பால் எடுத்துக்கிட்டேன், பாஸ்தா நிறையா இருக்கனால. நல்லா ஒரு 6 லிட்டர் பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் லைட்டாக நமக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஓரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸு பெப்பர் எல்லாம் போட்டு காரம் இந்த டயத்தில் நல்லா காரத்தை இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்லா சூடு வர வர நல்லா திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் திக்காகி வந்தோடனே நம்ம வதக்கி வச்சுக்கிற சிக்கனு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு திக்னஸ் ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதை இந்த ஸ்டேஜில் நான் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் 4 சீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சீஸ் இன்னும் கூடவா தேவைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் துருவண சீஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்த பிறகு நம்ம வடிகட்டின பாஸ்தாவை போட்டு கிளறி விட்டுற வேண்டியது தான். இது நல்லா திக்காக நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் பெப்பர்லாம் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.